அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கும் அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கும் பிரதமர் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரையில் அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள். மதுரையில் வைத்து பிரதமரை சந்திக்க இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்க்கு அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாள் பயணமாக வரும் 6ஆம் தேதி தமிழகம் வருகின்றார். ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் அதன் பிறகு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்படுகின்றார். இந்த நிலையில்தான் பிரதமர் தமிழகம் வரும்பொழுது அவரை சந்திப்பதற்காக பல தரப்பிலும் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகள் குறித்து பல்வேறு விஷயங்களை பிரதமரிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இருமொழி கொள்கை உள்ளிட்டவற்றை முன்வைத்து தமிழ்நாட்டினுடைய தேவைகள் தொடர்பாக பிரதமரை சந்தித்து அதிமுக சார்பில் சில கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார். அந்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமரை சந்திப்பதற்கான அனுமதி சற்று முன்பு வழங்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வமும் பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார். அவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரும் ஒரு சில கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய பிரதான கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் தமிழகம் வரக்கூடிய பிரதமரை சந்தித்து முறையீடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சரும் அனுமதி கேட்டிருக்கின்றார். முதலமைச்சருக்கான அனுமதி தொடர்பாக இன்று மாலை தகவல் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதமருடனான இந்த முக்கிய சந்திப்புகளை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்திலேயே நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது பிரதமர் ராமேஸ்வரம் சென்று அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்று முடித்து விட்ட பிறகு திரும்ப மதுரை வரும்பொழுது மதுரையில் இந்த முக்கிய சந்திப்புகள் நடைபெறும். எதிர்க்கட்சித் தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் அந்த சந்திப்பை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.